வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆட்டத்தை ஆரம்பித்தார் ஓபிஎஸ். அரசியலில் இனிமேல் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுகவிற்கு நிச்சயம் தலைவலியாக மாறும். பலமுறை எடுத்து கூறியும் எடப்பாடியின் மனம் மாறாத காரணத்தினால் வேறு வழியில்லாமல் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை வைத்து தென் மாவட்டங்களில் களமிறங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்ற செய்தி ஓபிஎஸ்ஸின் உதவியாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை கூறிவிட்டார், நமது எதிரி திமுக தான். எடப்பாடியின் ஈகோவை வைத்துக்கொண்டு என்னை ஒதுக்கிவிடாதீர்கள். நான் 3 முறை முதல்வராக இருந்தவன். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி. நான் செய்தது தவறுதான், இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள் என்று வாய்மொழியாக, அதுவும் அனைவரது முன்பாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதே பேசியவர்தான் ஓபிஎஸ். ஆனால் இப்பேற்பட்டவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறி அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸின் அடுத்த அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்ற செய்தியை தான் தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் உதவியாளர் கூறியுள்ளார். நிச்சயம் ஓபிஎஸ்ஸால் எடப்பாடியையும் அதிமுகவையும் எதிர்த்து களத்தில் நிற்க முடியுமா என்று கேட்டால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் தான் இப்பொழுது மோதல். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக இந்த அரசியல் போராட்டம் என்பது ஓபிஎஸ்ஸிற்கும் அதிமுகவையும் மோதல் என்று கூற முடியாது. ஏனென்றால் புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்கியதற்கு காரணமே அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தனக்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்தான். 2024 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் எடப்பாடியின் சூழ்ச்சியால் 7 பன்னீர்செல்வம் நபர்கள் வேட்பாளராக களத்தில் சுயேட்சையாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்களது உதவியோடு ஓபிஎஸ் அவர்களது பலா சின்னத்தில் சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் தோல்விதான். ஆனால் உண்மையான வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது இடம், 1 ரூபாய் கூட கொடுக்காமல் 2வது இடம் பெற்றார். 3வது இடம் அதிமுக, முதல் இடம் திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. திமுகவை வீழ்த்த ஓபிஎஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதையும் கமெண்டில் கூறு.